பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். அரவிந்த் வீட்டுக்குள்ள போவாம வெளியவே உக்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வெளியே உக்காந்துக்கிட்டு ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள ஆவணி வெளியே வந்தா. என்னங்க வீட்டுக்குள்ள வராம அப்படியே வெளியவே உக்காந்துக்கிட்டீங்க? மூஞ்சி வேற வாடி போயிருக்கு. ஏங்க என்னாச்சு? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல ஆவணி, ஏதோ சும்மா உக்காந்துருக்கேன் அவ்வளவுதான். சரிங்க, சரி வீட்டுக்குள்ள வாங்க. வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு அரவிந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா. வீட்டுக்குள்ள போன உடனே அரவிந்தோட அம்மா கனக்கம்மா கூட ரொம்ப கவலையோட தன்னோட பையனை பார்த்தாங்க. வந்துட்டியாப்பா? சீட்டு பணம் கட்டுறதுக்கு பணத்தை கொண்டு வந்துட்டியா? அந்த பாலுக்காரனுக்கு வேற காசு கொடுக்கணும், கொண்டு வந்தியா? அது மட்டும் இல்லப்பா, அந்த கடைக்காரனுக்கு கூட பாக்கி பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு அரவிந்த் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அரவிந்த் கண்ணீர் விட்டான். அவன் கண்ணீர் விடுறத பார்த்து ஆமனி கனக்கம்மா கண்ணீர் விட்டாங்க. அப்ப அவனை பார்த்து, ஏன்பா உனக்குள்ள நீயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம் இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுப்பா, உனக்கு துணையா நாங்க இருக்கோம். எங்க கிட்ட சொல்றத விட்டுட்டு உள்ளுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படிப்பா? அம்மா அது அம்மா அது காசு யாருமே கொடுக்கலம்மா. எத்தனையோ பேருகிட்ட கடன் கேட்டுட்டம்மா. எவ்வளோ தடவை கேட்டாலும் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருகிட்ட கேட்டு கேட்டு போதும் ஆச்சுமா. ஏங்க நம்ம தெருவுல இருக்கிற அந்த ரத்தம்மா கிட்ட நிறையவே பணம் இருக்குங்க. நிறைய தடவை வந்து கேட்டாங்க, பணம் தேவை இருந்தா கேளுங்கன்னு. ஐயோ, அந்த ரத்தம்மாவுகிட்டயா? வேண்டாம் வேண்டாம், அந்த பொம்பளை சரியான பொம்பளை. கடன் வாங்கிட்டு கொடுக்கலனா அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்து வாய்க்கு வந்த மாதிரி சண்டை போடுறது, வீட்டுல இருக்கிற பொருளுங்களெல்லாம் தூக்கிட்டு போடுறதுன்னு அந்த பொம்பளை ஒரு மாதிரியான பொம்பளை. அம்மா, அந்த பொம்பளை கிட்ட கூட போய் கேட்டுட்டு வந்துட்டேம்மா. அடமான வைக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா கொண்டு வா, அதை தவிர உனக்கு சும்மா எல்லாம் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவன் குமரி குமரி அழுந்துகிட்டு இருந்தான். அவன் பொண்டாட்டி அவனை சமாதானப்படுத்தினான். அவங்க அம்மா ரத்னம்மா கூட சமாதானப்படுத்தினாங்க. என்ன கர்மம் கடவுளே, எங்களுக்கு எதுக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கற? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எல்லா கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கோம். என்னதான் வேணாலும் எங்க கஷ்டமே தீர மாட்டேங்குது. இங்க பாருப்பா, நீ கவலைப்படாத, உனக்கு நாங்க இருக்கோம். அத்தை, ஏற்கனவே உங்களுக்கு உடம்புக்கு முடியல, நீங்க கொஞ்சம் சமாதானமா இருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் அத்தை, கவலைப்படாதீங்க. அம்மா, நான் இன்னொரு தடவை பக்கத்து ஊருக்கு போய் ஏதாவது முடியுதான்னு பாத்துட்டு வரேன். பக்கத்து ஊருக்கு போனாலும் ஒண்ணு நடக்காதுப்பா. நம்ம கிட்ட அடமானம் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. அடமானம் வைக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. சரிங்கத்த, இப்போ என்னதான் பண்றது? நம்ம எல்லாரும் கொஞ்ச நாளுக்கு நம்ம எதிர்வாசல பூட்டு போட்டுட்டு பின்னாடி பக்கத்துல இருந்து வீட்டுக்கு வரலாம். கடங்காரங்க வந்து பார்த்துட்டு நம்மள இல்லைன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமனி எதிர்கதவை தாப்பால போட்டுட்டு உள்ள வந்தா. ஆமனி பின்வாசல்ல இருந்து உள்ள வந்தா. இங்க பாருப்பா, இப்ப நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம என்ன பண்ண போனாலும் அது பிரச்சனையில தான் வந்து முடியுது. அதனால நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்ம கடனை அடிக்க முடியல. அதனால இந்த வீட்ல சத்தம் போடாம கொஞ்ச நாள் மௌனமா இருக்கலாம் அப்படின்னு கனக்கம்மா தன்னோட மருமக மகனுக்கு எடுத்து சொன்னாங்க. இப்படி கொஞ்ச நாள் வீட்லயே இருந்தாங்க. கடங்காரங்க வந்து பாத்துட்டு போனாங்க. கடங்காரங்க மட்டும் இல்லாம அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க கூட வந்து பார்த்தாங்க. வீடு பூட்டு போட்டு இருந்ததுனால இவங்க எங்கோ வெளியூருக்கு போயிருப்பாங்கன்னு சும்மா ஆயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்ல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்கார அங்க வந்து எப்பவுமே அவங்க வாசல்ல தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்பா, நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்ல. மழை வேற பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. இந்த மழையில போய் வெளியே படுத்தா நனைஞ்சு போயிடுவேன். யாராவது வீட்டு வாசல்ல போய் படுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன பிச்சைக்காரன்னு எல்லாரும் துரத்தி அடிச்சிடுறாங்க. இந்த வீட்ல யாருமே இல்ல. இங்க இவங்க வர வரைக்கும் நிம்மதியா கொஞ்ச நாளுக்கு படுத்து தூங்குறேன். இப்படி பிச்சைக்காரன் அவன் கொண்டு வந்த சாப்பாட்ட வீட்டு வாசல்ல உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள இருக்கிற 3 பேரும் கவனிச்சாங்க. பிச்சைக்காரன் சாப்பிடுற சாப்பாட்டோட குழம்பு வாசனை ரொம்ப நல்லா வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தது. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. பிச்சைக்காரன் வீட்டு வாசல்ல உக்காந்து இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள சமைக்கிற வாசனை கேட்டு பிச்சைக்காரன் பயந்துட்டான். ஐயோ, இந்த வீட்ல யாருமே இல்லைன்னு நினைச்சுதானே நான் இங்க வந்து தங்குனேன். ஆனா இங்க யாரோ சமைக்கிறாங்க. பயமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பேய் இருக்கு போல.
அதுக்குதான் இந்த வீட்டோட நிலைமைய பார்த்து இந்த பக்கம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் கனக்கம்மா வீட்டுக்குள்ள தும்பிட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஏதோ இருக்குன்னு அங்கிருந்து பயந்து போயிட்டான். ஆனா போனவன் ஒரு பெரிய கல்லு கொண்டு வந்து வீட்டோட பூட்டை உடைச்சுக்கிட்டு இருந்தான். உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பயந்த மாதிரியே அவன் பூட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்தவன் கனக்கம்மா ஆமினி அவங்க பையனை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்னான். வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த 3 பேரை பார்த்து இவன் ரொம்ப பயந்து கத்திட்டான். அந்த பிச்சைக்காரன் கத்துன சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஓஹோ, நீங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தீங்களா? வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வீட்டுக்குள்ள இல்லாத மாதிரி வெளியே பூட்டு போட்டுட்டீங்க. எப்பவுமே என்கிட்ட பாலை வாங்கிக்கிட்டு காசை கொடுக்காம வீட்டுக்குள்ளே உக்காந்து விளையாடுறீங்களா? என் காசை கொடுங்க. நான் கடையில இருந்து பொருளுங்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டீங்களே, உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? என்ன கணக்கமா வயசுல மூத்தவங்க தானே, உங்க பையனுக்காவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? கடனை கொடுக்க முடியாம இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்களே, நீங்க செஞ்சது சரியா? என்னோட பணத்தை கொடுங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் கடங்காரங்க வந்து அவங்கள திட்டுறத பார்த்து பிச்சைக்காரன் கவலைப்பட்டான். எல்லாரும் திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் பிச்சைக்காரனும் அதே வீட்ல அவங்க கூடயே நின்னுகிட்டு இருந்தான். அம்மா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்க வீட்டு வாசல்ல இத்தனை நாளா நான் இருந்துகிட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு படுத்து தூங்குனேன். இன்னைக்கு என்னாலயே நானே உங்களை எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுத்துட்டேன். எல்லாரும் முன்னாடியும் என்னால நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்க. அத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. எங்களோட நிலைமை இப்படி இருந்தா நீ என்னப்பா பண்ணுவ? எங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்ணாலும் நாங்க நல்லதாவதுக்கு எந்த வழியும் இல்ல. எத்தனை பேருகிட்ட காசு கேட்டாலும் எங்களுக்கு கடன் கொடுக்க யாரும் தயாரா இல்ல. வேலைக்கு போய் வேலை கேட்கலான்னு பார்த்தா எல்லாரும் நான் ஒரு கடங்காரன் அப்படின்னு யாருமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவரு என்ன கல்யாணம் பண்ற வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லாமே போய் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி நிக்கிறாங்க. கையால் ஆவதவனு நீதான் கல்யாணம் பண்ணிருக்கிற ஆவனி. அப்படி என்ன கல்யாணம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படுற? கவலைப்படாத. பசங்களை பெத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி பெத்தவங்க தான் பாத்துக்கணும். ஆனா என் பையனுக்கு வர பிரச்சனைக்கெல்லாம் நானே காரணமா இருந்துட்டேன். எங்களாலதான் என் பையனுக்கு எதுவுமே கூடி வரல அப்படின்னு அவங்கவுங்க தரத்துல இருக்கிற கஷ்டத்தை சொன்னாங்க. பிச்சைக்காரன் அவங்க எல்லாரோட கஷ்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். என்னங்கம்மா, உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்ன பாத்தீங்களா? எனக்கு யார் இருக்கா? என்கிட்ட பேச யார் இருக்கா? என் கஷ்டத்தை கேட்க யார் இருக்கா? எனக்கு சாப்பாடு போட யார் இருக்கா? எனக்கு தங்க இடம் கொடுக்கறதுக்கு தான் யார் இருக்கா? ஒரு பக்கம் எனக்கு அவமானம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்னை யாராவது திட்டாங்கன்னா அவங்க வீட்டு பக்கம் போகவே மாட்டேன். நீங்க இங்கேயே இருந்தா இதே மாதிரி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. என்னங்க ஐயா செய்யணும்? நாங்களும் உங்கள மாதிரியே பிச்சை எடுக்கணுமா? நான் செஞ்ச தப்பையே நீங்களும் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன மாதிரியே பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இல்ல. நீங்க இருக்கிற இடத்த மாத்தணும். நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லா இல்ல. அதனாலதான் இங்க உங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. நீங்க இந்த இடத்த மாத்தி வேற இடத்துக்கு போங்க. எல்லாரும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க. ஆனா இந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் நல்லபடியா பொழைச்சுக்குங்க. இப்படி அந்த பிச்சைக்காரன் உபதேசம் பண்ணி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். பிச்சைக்காரன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு முழுக்க கணக்கமா யோசிச்சாங்க. அதே மாதிரி ஆமணி அவளோட புருஷன் கூட யோசிச்சாங்க. பையனும் மருமகனும் கணக்கம்மா என்ன சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கணக்கம்மா, இங்க பாருப்பா, அந்த பிச்சைக்காரன் சொன்ன மாதிரி இந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். தூரமா போய் நம்ம ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம் அப்படின்னு கணக்கம்மா சொன்ன உடனே ஆமனி அவளோட புருஷன் கணக்கம்மா 3 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான துணிமணி பாத்திரம் பண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு தூரமா ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்படி வழியில புள்ளையா அவங்கள பார்த்தாங்க. யாருமா நீங்க? ஏதோ ஊரை விட்டு வந்த மாதிரி தெரியுது. ஆமாங்க ஐயா, நாங்க பொழைக்கிறதுக்காக வேலை தேடிக்கிட்டு இப்படி வந்தோம். ஓஹோ, அப்படியா? சரி சரி, நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, வாங்க அப்படின்னு ஒரு வீட்டுக்கிட்ட புள்ளைய அவங்கள கூட்டிட்டு வந்தாரு. நீங்க இங்கே இருந்துக்குங்க. இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். இது என்னோட வீடு. இந்த வீட்டுல இருந்துகிட்டு மாசம் மாசம் நீங்க எனக்கு காசை கொடுத்தா போதும்.
இந்த வீட வாடகை விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அரவிந்த் கவலையோட அவரை பார்த்தான். அவரும், எனக்கு தெரியும்பா, வேலையே இல்லாம எப்படி வாடகை கட்டுறது அப்படின்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன். நீ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி புள்ளைய பார்த்துக்கிட்டு எனக்கு வாடகை கட்டிக்கிட்டு நல்லபடியா சந்தோஷமா இருக்கலாம். ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்க உதவிய நாங்க மறக்கவே மாட்டோம். ஐயா, கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. பாருப்பா, நாளைக்கு காலையிலேயே நீ ரெடியாரு. நானும் சீக்கிரமா வந்துடுறேன். அதுக்கப்புறம் உன்னை வேலைக்கு கூட்டிட்டு போறேன். சரிங்க ஐயா அப்படின்னு ஆமணி, அரவிந்த், கனக்கம்மா 3 பேரும் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுல இருந்தாங்க. காலையில விடிஞ்ச உடனே புள்ளையா வந்து அரவிந்த வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அது கல்லு ஒடிக்கிற வேலை. அந்த வேலையை பார்த்த உடனே முதல்ல அரவிந்த் பயந்தான். இருந்தாலும் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான். இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அவனும் கல்ல உடைச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பெரிய கல்லுல இருந்து தங்க கட்டிங்க கீழே விழுந்துச்சு. அத பார்த்த அரவிந்த் ஆச்சரியப்பட்டான். அந்த விஷயத்த புள்ளையாகிட்டையும் சொல்லிட்டான். இங்க பாருப்பா, இனிமே நம்ம பணக்காரங்களா ஆயிடலாம். என்னோட முதலாளி கல்ல உடைக்க சொல்லி சொன்னாரு. ஆனா இதுல தங்க கட்டிங்க இருந்த விஷயத்த நீ யாருகிட்டையும் சொல்லாத. இத வச்சு நம்ம பொழைச்சுக்கலாம். சரிங்க ஐயா. இப்படி அரவிந்த் புள்ளையா கூட சேர்ந்து அந்த தங்க கட்டிங்களை வித்துட்டு வந்தான். கொஞ்ச நாள்லயே நிறைய பணம் வந்தது. அந்த பணத்தை பார்த்து 3 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. கனக்கம்மா தன்னோட பையனை பார்த்து, ஆஹா, அந்த பிச்சைக்காரன் சொன்ன மாதிரியே நம்ம இடம் மாறின உடனே நம்மளோட தலையெழுத்து மாறி போச்சு. அத்தை, முதல்ல நம்ம அந்த ஊருக்கு போய் அங்க வாங்கினவங்கிட்ட எல்லாம் கடனை தீர்த்திடலாம். நம்ம அந்த ஊர்ல போய் வாழ்றது மட்டும் இல்லம்மா, அதே ஊர்ல பெரிய பங்களா கட்டிக்கிட்டு வாழணும். யாரு முன்னாடி திட்ட வாங்கிக்கிட்டு நம்ம தலை குனிஞ்சு நின்னுமோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நல்லா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஊருக்கு திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பழைய வீடு இருந்த இடத்துலயே அந்த வீடெல்லாம் இடிச்சிட்டு பெரிய பங்களாவை கட்டுனாங்க. அவங்களோட கடன் எல்லாம் தீர்த்துட்டு அதே ஊர்ல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பிச்சைக்காரன் வந்தான். கிருஷ்ண நம்மளுக்கு தேடி வந்தா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுமா. இப்ப பாத்தீங்களா, உங்களோட தலையெழுத்தே மாறி போச்சு. இங்க பாருப்பா, இனிமே நீயும் எங்க கூடயே இங்கேயே இதே பங்களால வாழலாம். 3 நேரம் சாப்பாடு போட்டு நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பிச்சைக்காரன் சந்தோஷப்பட்டான். இப்படி அந்த ஊர்ல யாரெல்லாம் அவங்கள அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அதே ஊர்ல வாழ ஆரம்பிச்சாங்க. பஞ்சலப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல ராமையா, வெங்கடம்மா அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. வெங்கட ராமையா எப்பவுமே நல்லபடியா இருப்பாரு. ஆனா பொண்டாட்டி மல்லம்மா மட்டும் வார்த்தையால வார்த்தை எப்பவுமே புருஷனை ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சாயங்கால நேரத்துல மல்லம்மா வீட்டுக்கு வெளியே பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தாங்க. வெங்கட்ராமையா புத்தகத்தை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ மல்லம்மா, ஏங்க இப்படி சும்மா உக்காந்து இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யலாம்ல, எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. ஐயோ, ஒரு நல்ல நாவல படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன நீ கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, அப்படி என்ன இருக்கு அந்த நாவல்ல? கொடுத்த வாக்க காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு நல்ல கதை இருக்கு. ஏய்யா, நீ வெளியே இருக்கிறதே அப்படிதானே, இன்னும் புத்தகத்து மூலியமா என்ன படிக்க போற? அப்படி இருக்கிறது நல்லது தானே. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? இதுல தப்பு இருக்குதுன்னு நான் சொல்லலங்க. ஆனா இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனமாச்சு? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா இருக்கிறோமே, இது போதாதா இந்த வாழ்க்கைய நடத்துறதுக்கு? அவ்வளோ பெரிய ஸ்ரீராமனே கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம வனவாசத்துக்கு போய் சேர்ந்தாரு. இன்னும் நீங்கெல்லாம் ஏமாத்திரம். அவரு வாக்கு கொடுத்து தர்மத்தையே ஜெயிச்சாரு. நான் ஊரு ஜனங்களோட நம்பிக்கைக்கு ஒருத்தனா இருக்கேன், அது பத்தாதா? இப்படி புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பையன் கோபி அங்க வந்தான். அப்பா அப்பா அப்பா, நானும் உங்கள மாதிரியே நேர்மையா நடந்து ஊருக்குள்ள நம்பிக்கைய சம்பாதிக்குவேன் அப்பா. சரியா போச்சு, அப்பனும் பையனும் ஒரே மாதிரி இருக்கீங்க. சரிடி சரி, முதல்ல உன் வேலைய ஆரம்பி, ரொம்ப பசி எடுக்குது. சரி சரி இருங்க, நான் போய் சமைச்சு வைக்கிறேன், வருவீங்க அப்படின்னு சமைக்க போனாங்க. இப்படி நாட்கள் போச்சு. வெங்கட்ராவ் மேல ஊரு ஜனங்க ரொம்ப நம்பிக்கையை வச்சாங்க. இப்படி ஊரு ஜனங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வெங்கட்ராவ் கிட்ட தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஊர் பெரியவரை பாக்கலான்னு ஒரு நாள் வெங்கட்ராவ் போனாரு. என்ன வெங்கட்ராவ், என்ன பார்க்க வந்திருக்க? ஐயா, ஒண்ணு இல்லங்க ஐயா, உங்ககிட்ட கடன் வாங்கினல அந்த பணத்தை கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன்.
என்ன ராமையா, இருக்கட்டுமே. நான் என்ன இப்பவே உங்ககிட்ட கேட்டேனா உடனுக்குடனே கொண்டு வந்து குடுக்குறீங்க? யா, இந்த தடவை விளைச்சல்ல அதிகமா லாபம் வந்துச்சு. அதனாலதான் அதோட சேர்த்து அரிசி நெல்லுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்குங்க ஐயா. என்னது, அரிசி தானியத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? என்ன ராமையா இது, எல்லாம் அதிசயமா இருக்கு. ஐயா இல்லங்க ஐயா, நான் கஷ்டப்படும் போது நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. என்னோட வீட்டு பத்திரத்தை கூட நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட நம்பிக்கையா கொடுத்துட்டு போனேன். அதுக்கு தாங்க ஐயா எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, நீனு நல்ல புத்திசாலிதான். இந்தா, உன்னோட சொத்து பத்திரத்தை வாங்கிக்கிட்டு என் காசை கொடுத்துட்டு போ. எனக்கு காசு மட்டும் போதும். இந்த அரிசி தானியத்தெல்லாம் நீயே கொண்டு போ. இல்லங்க ஐயா, இத நீங்க கண்டிப்பா வாங்கியே ஆகணும். உண்மையிலேயே நீ கொடுத்த வாக்க காப்பாத்தும் போது எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கு. யாரு உன்ன மாதிரி இந்த காலத்துல கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா, மனுஷன் வாழ்க்கையில 2 விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒன்னு கஷ்டம், இன்னொன்னு கொடுத்த வாக்கு. கொடுத்த வாக்க காப்பாத்துறவன் மட்டும்தான் இந்த பூமியில நல்லபடியா வாழ முடியும். அதான்ப்பா, உன்னை பார்த்து நிறைய விஷயத்த கத்துக்க வேண்டியதா இருக்கு. சரிங்க ஐயா, நான் இன்னும் போயிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து கிளம்பி போனாரு. அன்னைக்கு அவரோட நண்பனான கிட்டையவ பார்க்கலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனாரு. கிட்டையா, கிட்டையா, எப்படி இருக்கீங்க? என்ன விசேஷம் ஊருக்குள்ள? வந்துட்டியா ராமையா? என்ன இருக்கு, ஊர்ல எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. ஆமா, உந்த விசேஷங்க? வேற என்னடா, ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இருந்து நான் அடமான வச்ச பத்திரத்தை எல்லாம் மீட்டுக்கிட்டு இப்பதாண்டா இந்த பக்கமா வரேன். இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிட்டையாவோட பொண்டாட்டியான லலிதா டீய கொண்டு வந்தா. அண்ணா, இந்தாங்கண்ண, டீ எடுத்துக்குங்க. ஏங்க, நீங்களும் எடுத்துக்குங்க. தங்கச்சி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? என்னவோ அண்ணன், அந்த கடவுள் எங்க தலையில என்ன எழுதியிருக்கானோ அவன் எழுத்து போக்குல நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். லலிதா, இப்போ அதெல்லாம் எதுக்கு? நீ சும்மா உள்ள போ. என்னது தலை எழுத்தா? என்னடா அது? என்னடா விஷயம்? அது ஒண்ணு இல்லடா, நீ சும்மா டீ குடி. இவன் எப்பவுமே இப்படிதான். அம்மா லலிதா, நீ சொல்லுமா, என்ன விஷயம்? என்ன நடந்தது? அண்ணன், என்ன நடந்ததுன்னா, வயல்ல எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. அதனால பக்கத்து ஊரு ஜமீன்தார்கிட்ட இருந்து இவரு கொஞ்சம் பணத்தை கடனை வாங்கினாரு. அவரும் கடன் காசு கொடுக்கலன்னு எங்க வயல அவங்களே எழுதி வாங்கிக்கிட்டாங்க. அப்படியா? இவ்வளோ நடந்திருக்கு. ஏண்டா இந்த விஷயத்த பத்தி இது வரைக்கும் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? டேய், என்னடா சொல்ற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. இப்போ என்னோட வயல அவர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. டேய், நல்லா சொல்றடா, நீ என்னோட நண்ப. உனக்கு என்ன கஷ்டம் வந்து என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? அம்மையா, என் கடன் நிதானமா போயிடும். பாவம், நீயும் இப்பதானே நிதானமா கடன்ல இருந்து மேல வந்திருக்க. டேய், ஏண்டா அப்படி பேசுற? இந்தா என்னோட வயலோட பத்திரம், இத வச்சுக்கிட்டு நீ உன்னோட விவசாயத்தை ஆரம்பி. டேய், உண்மையாதான் சொல்றியா? நீயா பேசுற? ஆமாண்டா, உண்மையதான் சொல்ற. இந்த பத்திரத்தை கொண்டு போய் அடமான வச்சு அதுல வர காசுல விவசாயம் பண்ணு அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். இந்த பக்கம் மல்லம்மா வயலோட சொத்து பத்திரத்தை புருஷன் எடுத்துட்டு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. வாயா வா, வீட்டு பத்திரத்தை மீட்டுட்டு வந்துட்டியா? எங்க பத்திரமே காணோம். அது மல்லம்மா, என்ன விஷயம் நடந்தது அப்படின்னா? என்னங்க திணறீங்க? அது வந்து அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்ன உடனே மல்லம்மா விஷயத்த கேட்டு அழுக ஆரம்பிச்சாங்க. இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு அங்கேயே உட்காந்து அழுந்துகிட்டு இருந்தாங்க. என்னடி, நான் இப்ப எதுவுமே சொல்லலையே, நீ எதுக்காக அழுந்துகிட்டு இருக்க? நம்ம பொட்ட பசங்களோட கல்யாணம், பசங்களோட படிப்புன்னு எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு. நீங்க இந்த மாதிரி வயலையே தானமா கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. உண்மைதாம்மா, உண்மைதான் மல்லம்மா. ஆனா நம்ம பசங்களுக்கு பூமியோட நல்லது கத்து கொடுக்கணும். இந்த நல்லது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவங்களுக்கு நல்லதே செய்யும். ஏயா, இந்த காலத்துலயும் இவ்வளவு நேர்மையா நாணயமா இருக்கணும்னு நினைக்கிறியே? அந்த கிட்டையவ பாரு, மறுபடியும் கேட்டு பாரு, திரும்பி கொடுக்கவே மாட்டான். அவன் நம்மளுக்கு நம்ம சொத்து பத்திரத்தை திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம சம்பாதிச்சுக்கலாம். இப்படி நேர்மைன்னு சொல்லி சொல்லி எங்களை நடு தெருவுல நிறுத்திட்டீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையா? நீ கவலைப்படாத, நான் இருக்கல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு.
ஊருக்குள்ள எல்லாரும் வெங்கட்ராவ் பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு வெங்கட் அப்பையா அப்படின்னு புதுசா ஒரு ஆளு வந்தாரு. இந்த வெங்கட்டையா எல்லாருமே அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் அவரு? அதுக்கப்புறம் அவரு ரொம்ப நேர்மையானவரு. இந்த காலத்துல யாரு கொடுத்த வாக்க காப்பாத்துறாங்க. இருக்குன்னு சொத்து பத்த ஒண்ணும் வச்சுக்காம மத்தவங்களுக்கு தானம் பண்றாருன்னா நீங்க எல்லாம் எப்படி நம்புறீங்க? எனக்கெல்லாம் அவர் மேல நம்பிக்கை வரல. ஐயோ, சரியா சொல்றீங்க நீங்க. அவங்கள பத்தி யாருகிட்ட என்ன கேட்டாலும் எல்லாரும் இத பத்தி தான் சொல்லுவாங்க. இல்ல எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. அந்த ராமையா கொடுத்த வாக்க காப்பாத்துறான் அப்படின்னா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல. இதுக்குள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு போல. ஐயா, நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்கல்ல, போக போக எல்லா விஷயமும் உங்களுக்கே புரியும் அப்படின்னு அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பிட்டான். வெங்கட் அப்பையா மட்டும் ஊருக்குள்ள இருக்கிற ராமையாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி நாட்கள் போச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், கிட்டையா இருந்தாப்ல இருந்து இந்த ஊர் ஜனங்களெல்லாம் ஒரு பக்கம் எதுக்காக சேர்த்திருக்க? ஐயா, நான் இந்த ஊர்ல ஒரு ஆளை பத்தி எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். என்னாச்சு கிட்டையா? என்ன நடந்தது? ஐயா, என்னோட நண்பன் எனக்கு உதவி செஞ்சான். இதுல பெருமை சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. அவன் என் கூட நட்பை ஏற்படுத்திக்கும் போது உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்னு சொன்னான். சரி, நல்லது. இதுல புதுசா என்ன இருக்கு? ஐயா, அவனை நான் பார்த்த நேரத்துல நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச உடனே அப்பதான் அடகுல இருந்து மூட்டுட்டு வந்த அவனோட வீட்டு பத்திரத்தை என் கையில கொடுத்து இத வச்சு நீ பொழைச்சுக்கோன்னு எனக்கே கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். கிட்டையா, நீ பேசுறது நம்ம ஊர்ல இருக்கிற ராமையாவை பத்தியா? ஆமாங்கய்யா, அவன்தான் என்னோட உயிர் தோழன். 4 செவத்துக்குள்ள அவன் எனக்கு செஞ்ச இந்த உதவிய 4 பேரு முன்னாடி எனக்கு சொல்லிக்கணும்னு தோணிச்சு. அவன் செஞ்ச உதவியால இன்னைக்கு நான் நல்லபடியா சம்பாதிச்சிருக்கேன். அவன் கொடுத்த 4 ஏக்கரா கூட சேர்த்து அவனுக்கு இன்னும் 2 ஏக்கரா சேர்த்து 6 ஏக்கரா கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப தெளிவான முடிவை தான் எடுத்திருக்க கிட்டையா. டே கிட்டையா, உனக்கு என்ன புத்தி இல்லாம போயிடுச்சா? மறுபடியும் எனக்கு எதுக்குடா 2 ஏக்கரா இலவசமா குடுக்கறேன்ற? டேய், நீ சும்மா இருடா. அன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது நீ தானே எனக்கு உதவி செஞ்ச. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி கொடுத்த வாக்க காப்பாத்துறது இந்த ஊருக்குள்ள நிறைய பேரை பாக்கல. எங்கோ சில பேரை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வெங்கடராமையா எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணம் அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னாரு. ஜனங்களும் அவரை புகழ்ந்தாரு. அப்போ வெங்கட் அப்பையா கூட, வெங்கடராமையா, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். ஊரு ஜனங்க உங்க பெருமையை பத்தி சொல்லும் போது நான் என்னவோ நினைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு என் கண்ணால நான் உங்களை பாத்துட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இனிமே என்னோட வாழ்க்கையில என்னால பார்க்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த கௌரவம் எனக்கு மட்டும் இல்லங்க, என்னை பார்த்து நம்ம அப்பா மாதிரி நம்மளும் நாணயமா இருக்கணும்னு நினைக்கிற என்னோட பசங்களுக்காக. என் பசங்களும் என்ன பார்த்து கத்துக்கணும். இப்படி வெங்கட்ராமையா சொன்ன உடனே எல்லாரும் அவர் வார்த்தையை கேட்டு கை தட்டினாங்க. போனதுக்கு அப்புறம் மல்லம்மா வெங்கட்டையாவுக்கு தேங்காய் கொண்டு வந்தாங்க. எங்க இவ்ளோ நாணயமா இருக்கிறவங்கள நான் உங்களை தாங்க பாக்குறேன். கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு வந்து நிக்கிறீங்களே, நீங்க சொன்னது கூட நல்லதுதான். அன்னைக்கு உங்களை நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். கொடுத்த வார்த்தைக்கு நேர்மையா இருந்தா நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும். நானும் உங்க வார்த்தையை கேக்குறேங்க. என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா உங்களுக்கு செய்யறேன். பச்சை பசேல்னு இருக்கிற செடிங்க கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். நம்ம கொடுத்த வாக்க காப்பாத்துறது நம்ம இல்லனாலும் நம்ம பேரு நிலைச்சிருக்கோம். கொடுத்த வாக்க காப்பாத்துறது தான் உண்மையான மனுஷ குணம். ஆமாங்க, நீங்க சொன்னதை இத்தனை நாள்ல நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி அவங்க அந்த ஊருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்க பையன் கூட கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல அப்பன மாதிரி அப்படின்னு பேரை வாங்கினா.